யாருக்குமே அவர் எவ்வளோ பெரிய மன்னராக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் யாருக்குமே டென்ட் கிடையாது. எல்லோரும் கட்டாந்தரையில் தான் படுத்திருப்பாங்க. ஜொர்னா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். எதனாலனா இது ஒரு எல்லை. இங்கே வந்துட்டு இஹ்ராம் கட்டிட்டு திருப்பியும் வந்துட்டு போய் உம்ரா செய்யறதுக்கு. எனக்கு பின்னாடி தெரியுற இந்த பள்ளிவாசல் வந்துட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வந்து தொழு வைப்பாங்க. ஒரு நாள் தான், அதுவும் அரஃபா நாள் அன்னைக்கு வந்து தொழு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மஸ்ஜித் பேர் வந்துட்டு மஸ்ஜிதே நமீரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா நாளுமே வந்துட்டு இந்த மஸ்ஜித் வந்து பூட்டியே தான் இருக்கும். அந்த நாள் மட்டும் குறிப்பிட்ட நாள் மட்டும் வந்துட்டு திறப்பாங்க. திறந்து லுஹர் அண்ட் அசர் ரெண்டுமே வந்து தொழுவிப்பாங்க. லுஹர் வந்துட்டு தொழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அசரை வந்து அப்போவே தொழுதுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பாவம் சொல்லி தொழு வைக்க மாட்டாங்க. லுஹர் தொழுந்து முடிச்சோடனே வந்துட்டு இக்காமத் சொல்லி அசரும் வந்துட்டு முற்படுத்தி தொழுதுருவாங்க. தக்தீம் சொல்லி சொல்கிறாங்க. அதை முற்படுத்தி தொழுது தக்தீம் சொல்கிறாங்க. அது வந்து இந்த மஸ்ஜிதில் தான் வந்துட்டு நடக்குது. வருஷம் வந்து இந்த மஸ்ஜித் நடக்குது. ஸோ ஹாஜிஸ் எல்லாருக்குமே வந்து அந்த குறிப்பினை வந்து கிடச்சிரும். ஹஜ் பண்ணுறவங்க மட்டும் தான் வந்து அது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழுகையை வந்து அட்டன் வந்துட்டு இங்கே உள்ளவங்க வந்து வாஜிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குத்பா கேட்குறது வந்துட்டு இந்த இதில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த குத்பா கேட்குறது வாஜிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போகிறது பெடஸ்ட்ரி என்பது ஹாஜிகள் நடந்து செல்லக்கூடிய பாதை. சில பேர் நன்மையை கருதி தவாபுக்காக வேண்டி நடந்தே போயிடுவாங்க. அரஃபானது முஸ்தலிஃபா போகணும். அடுத்தபடியாக அரஃபானது முஸ்தலிஃபா போகணும். அது இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 4.7 கிலோமீட்டர் போட்டுப்போம். முஸ்தலிஃபா போகணும். முஸ்தலிஃபா போய் தான் மகரிபையும் இஷாவையும் பிற்படுத்தி தொழுவோம். அரஃபானை வந்து முற்படுத்தி தொழுவோம். லொஹர நேரத்தில் வந்து அசரை தொழுதுவோம். ஆனால் முஸ்தலிஃபால மகரிபை லேட் பண்ணி தொழுவோம். லெஃப்ட் சைடு பாருங்க, இந்த கல்லு கிடக்கும், பொடி கல்லு கிடக்கு பாருங்க. இதே போல கல்லெல்லாம் குசுஞ்சி கிடக்கும். சின்ன கல், இது கும்கரியான்னு சொல்லுவாங்க. உருதுல கும்கரியான்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பொடி கற்கள். இதில் வந்து 70 கல் 80 கல்லை நாம் பிறக்க வேண்டும். இங்கே இருந்து தொழுதுட்டு நாம் கல்லை இங்கே தான் பிறக்க வேண்டும். முஸ்தலிஃபாவில் பிறக்குவதுதான் சுன்னத்து. 70 கல் ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக இந்த இடத்தில் நாம் பிறக்க வேண்டும். இங்கே ஃபுல்லாக தங்கியிருப்பாங்க. ஃபுல்லாமே அப்படி எங்கெங்கே இடம் கிடைக்கிறதோ ஒரு போர்வை விரித்து ஆஜிகள் அப்படியே இங்கே படுத்திருப்பாங்க. யாருக்குமே அவர் எவ்வளோ பெரிய மன்னராக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் யாருக்குமே டென்ட் கிடையாது. எல்லோரும் கட்டாந்தரையில் தான் படுத்திருப்பாங்க. முஸ்தலிஃபானா என்ன இடம்? முஸ்தலிஃபா என்றால் இரவு தங்கிய இடம் என்று அர்த்தம். அல் மபீத்னு அதற்கு பேர். மபீத் என்றால் இரவு தங்கிய இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அரஃபால சந்திக்கிறாங்க. இரவு இங்கே தங்கினாங்க. முதலாக மனித வர்க்கம் இங்குதான் உருவானது. அதான் இங்கே பெரிய சிறப்பு. மனித வர்க்கம் நம்ம எல்லாம் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம். 800 கோடிக்கு மேலே இருக்கிறோம்னா முதல் குழந்தை உருவான இடம், கருவான இடம் என்பது இந்த முஸ்தலிஃபாவுடைய மைதானம். அதனால தான் நம்ம ஹாஜிகள் எல்லாரும் இங்கே இரவு தங்குவது வாஜிப். இந்த மலை மீது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்பானியை கபூல் செஞ்சான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அதற்கு பதிலாக ஒரு ஆடை குர்பானி கொடுத்து செய்தான். அந்த சுவர் தான் ஜமராத். அந்த சுவர் தான் ஜமராத்னு சொல்லுவாங்க. அதாவது ஷைத்தான் கல்லெறியக்கூடிய இனம். இது வந்து ஜமரத்தில் அக்கபா, பெரிய ஷைத்தான். லாஸ்ட் நம்ம பார்க்குறது அதுக்கு 500 மீட்டர் பார்த்தீங்கன்னா நடு ஷைத்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா சின்ன ஷைத்தான். அந்த ஒயிட் கலர் டென்ட் தெரிஞ்சு பாருங்க, அதான் சின்ன ஜமராத். சின்ன ஜமராத்னா கல் எறிந்தாங்க. ஒரு சுவர் இருக்கும், பெரிய சுவர் இருக்கும். ஷைத்தானை ஞாபகம் வச்சு நம்ம கல்லெறியும்.
ஷைத்தான் அல்ல, ஷைத்தானை ஒரு ஞாபகப்படுத்தி நம்ம ஒரு பெரிய சுகத்தில் கல்லு, அதான் வந்து ஜமராத். இது வந்து மஸ்ஜிதே ஹைஃப். ஹஜ்ஜில் இங்கே ஹாஜிகளாக எஹராம் கட்டி தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவான். யார் யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலே ஹஜ்ஜு செய்வதற்கான உடலையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை நமக்கு தருவான். போலாமா? இஸ்லாமிலே ஷரியத்திலே 2 மக்பராக்கள் தான் சிறப்பு வாய்ந்தது. ஒன்று ஜன்னத்துல் முஅல்லா, இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த மக்பரா. இரண்டாவது ஜன்னத்துல் பக்கி, மதீனாவில் இருக்கக்கூடிய மக்பரத்துல் பக்கிய. நம்ம இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய சேரத்தில் பார்ப்போம். இந்த ரைட் சைடு பாருங்க, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய மக்பரா. சலாம் சொல்லுவோமா? அஸ்ஸலாமு அலைக்க அலைக்க யா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் குபூரி அன்தும் லனா சலஃபுன் வனஹனு லக்கும் தபகுன். இந்த ரைட் சைடு பாருங்க, இந்த பள்ளிதான் மஸ்ஜிதே ஜின் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதே ஜின் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். இங்கே ஜின்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஜின்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை சொன்னாங்க. அந்த ஜின்கள் இங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன திடீர்னு இஹ்ராம் துணியில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் ஜியாரத், மக்கா ஜியாரத் முடிச்சுட்டு அப்படிங்க மீகத், அது பேர் மீகாத்தில் இருக்க ஜோர்னா பள்ளிவாசல். எஸ், ஜோர்னா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். எதனாலனா இது ஒரு எல்லை. இங்கே வந்துட்டு இஹ்ராம் கட்டிட்டு திருப்பியும் வந்துட்டு போய் உம்ரா செய்கிறதுக்கு செகண்ட் உம்ராக்காக வந்துட்டு இங்கே வந்து இஹ்ராம் கட்டியிருக்காங்க. நாங்களும் ஒரு செஞ்சு தொழுதுட்டு வந்துட்டோம் வெளியில். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த பேக்ஸ்லாம் வச்சுட்டு ஹரமுக்கு போயிடுவோம். ஆமாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த நிஅமத லகல் முல்க் லா ஷரீக லக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரதன். அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். வதுப் அலைனா இன்னக. இதான் மீசாபே ரஹ்மத், மழை தண்ணீர் வடியக்கூடிய குழாய். அது இருக்க துவா கபுலாகக்கூடிய இடம்.
போட்டோமா எல்லோ அம்மா காஞ்சனவா $17 வண்டின்னா 450 ரூபா. 450 ரூபாவா? நம்ம இந்தியாக்கே போயிடலாம் வாங்க. நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். இதான் அது. நான் ஒரு கிட்கேட் பைத்தியம். இப்போ வந்து ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மலையில் வந்து ஏறுற மாதிரி இருக்குது. தாய்ஃப் ஹில் ஸ்டேஷன் தான் ஆக்சுவலாக மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது.